சருக்கு எப்படி இந்த பாம்பு மேட்டர் தெரியும்? அவ எப்படி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா? யாரு? அந்த குட்டை பொண்ணா? We need to do something. என்ன பண்றது? We have to be quick. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணனும். என்ன பண்ணலாம்? நான் பேசுறப்போ இந்த எஸ்எம்எஸ் அஸ்வினுக்கு அனுப்பிடு. செத்துட்டான்னு நினைச்சு உயிரோட எந்திரிச்சு வந்துட்டான். கூட்டம் அலமோதுனதுல கீழே விழுந்து கிடந்தான். அவ பேசினா எல்லாம் காலின்னு புரிஞ்சுது. நெரிசல்ல செத்ததா இருக்கட்டுமேன்னு மிதிச்சேன். அந்த போன் எதுக்கு அவ பேக்ல போட்ட? அதுல நம்ம 2 பேர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. போன் போலீஸ்ல மாட்டிச்சுனா? போனை எடுக்க அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆள் அனுப்புன. நீ குறுக்க வந்து தடுத்துட்டு. சார் டிரைவர் பிளாக் கார்ட் வரல சார். கலெக்டரோட காரு சிஎம் பேக் சென்டர்ஸ் வந்து வண்டி எடுத்துட்டாரு. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஹாஸ்டேஜஸ் ஆர் சோ ஃபார் சேஃப். ஒரு பிரஸ் போட்டோகிராஃபர் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. தீவிரவாதிங்க உங்ககிட்ட பேசினாங்களா? இல்ல சார். எந்த டிமாண்ட்ஸும் அவங்க இதுவரைக்கும் வைக்கல சார். இமிடியேட்டா உங்ககிட்ட நான் பேசணும். உள்ள எந்த போன் இருக்குன்னு செக் பண்ணுங்க. சிறுகைகள் இயக்கத்துல இன்னும் எத்தனை பேர் உங்க பக்கம்? மத்தவங்க எல்லாம் அப்பாவிங்க. ஒன்ன மாதிரி வசந்தன் வேற யாரையும் கூட்ட சேர்த்துக்கல. உண்மையெல்லாம் எங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். நான் சிஎம் பேசுறேன். உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. வாடா, வந்துட்டியா? உன் வேலை என்கிட்ட கட்டுறியா? முதல்ல நீ மேல வாடா. சரி, நாங்க வரேன். ஆனா பதிலுக்கு அத்தனை பப்ளிக்கை வெளியே அனுப்பு. Nothing should happen to them. அடிக்காத வா. Captain speaking. Will approximately take from Bangalore to Chennai 30 minutes of flight time. I'm inside the flight. அப்புறம் பேசுறேன். வசந்தனை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். Excuse me, sir. ஹலோ. யா, ஃப்ரண்ட் பேஜே மாத்தணும். Sir. Is it that important? Please, sir. It's going to shake the country. The flight, sir. Please, just a minute. ஆர்ச்சிவே மாத்தக்கூடிய நியூஸ். Front page ரெடி பண்ணி வை. நான் 1 hour ஆபீஸ்ல இருப்பேன். Okay. Thank you very Sorry. much. சார், சார், we'll have security problems. நீங்க அங்க போக கூடாது சார். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. But our protocol will not permit, sir. Stop all that nonsense. Hey, பின்னாடி வா. சார், பப்ளிக் லைஃபோட விளையாடாதீங்க. ப்ளீஸ் ஸ்டே ஹியர். நான் ஆர்டர் கொடுக்காம யாரையும் ஷூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்ப போலாம். போ. பயப்படாதீங்க. Now. யாரும் ஜன்னல் எல்லாம் மூடு.
போலீஸ அனுப்புறாரு. இரு நம்ம பஞ்சாயத்துக்கு அப்புறம் வரேன். முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டு வரேன். சரோ என்னடா பண்ணா? சரோ இன்னசென்ட்ரா? பத்திரிக்காரன் எல்லாத்தையும் கறந்துட்டானா? ஏண்டா முடிஞ்ச கதைய பேசிக்கிட்டு இப்ப என்னங்கிற? சேனல் ஆரம்பிக்கிறியா? நியூஸ் பேப்பர் நடத்துறியா? எல்லா சப்போர்ட்டும் தரேன். இல்ல மினிஸ்ட்ரி கொடுக்குறியா? நாளைக்கே தகவல் துறை அமைச்சராக்குறேன். செத்தவன் தொகுதியில பை எலெக்ஷன் வரும், நின்னு ஜெயிச்சுக்க. 30 பேர் படத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா? நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் துரோகினே இருக்கட்டும், ஆனா நம்ம சிறகுகள் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சாதிக்கணும்னு 1000 கனவு வச்சிருக்காண்டா. அதெல்லாம் பொய்யாக்க போறியா? இவ்வளவு தகுதியான மினிஸ்ட்ரி மறுபடியும் அமையுமா? அத்தனையும் பத்திரிகைகளை போட்டு குழி தோண்டி புதைக்க போறியா? நிறுத்துறா. உன் பிரச்சனை என்ன? சுட போறியா? சுட்டுட்டு எப்படி வெளியில போவ? சுத்தி இருக்கிற அவ்வளவு போலீஸையும் தாண்டி எறும்பு கூட போக முடியாது. என்ன பண்ணுவ? நான் சொல்லட்டா? ஐடியா நான் சொல்லட்டா? கண்ணை தூக்கி என் தலையில வை, எடுத்துட்டு போ. அத்தனை போலீஸ் வழிவிடும். எவ்வளவு பணம் வேணும், எத்தனை வண்டி வேணும் கேளு, அத்தனையும் கிடைக்கும். ஊருக்கு வெளியில என்ன எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு நீ உன் கூட்டத்தோட போயிட்டே இரு. ஆனா இவன் இருந்தா நம்ம 2 பேர் கதையும் கந்தலாயிடும். புரிஞ்சுதா? முதல்ல அவனை முடி. யோசிக்க டைம் இல்ல. பத்து நிமிஷம் தான் டைம் வாங்கியிருக்கேன். அப்புறம் மொத்த கமாண்டர்ஸ் உள்ள வந்துருவாங்க. இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. நீ பத்திரிக்காரன் ஏதோ பண்ணிட்டான். நம்ம கதைகளை Stay back. Stay back. ஏய், இங்க சுட்டா அவங்களும் சுடுவாங்க. கண்ணை யூஸ் பண்ணாம அவன் கதையை முடிங்க. போ. வேண்டாம். இறக்கத்துல இறக்கத்துக்கு இடம் இல்லை.
ஏன்டா இப்படி மாறின? இப்ப கூட ஒண்ணல, நீ மாறிட. ஏன்டா இப்படி பிரஷர் கொடுக்கற? என் கையால வேண்டான்னு நினைச்சேன், விட மாட்டேங்கிறியே. டேய் சொல்றா, டேய் இப்ப சொல்றா, சொல்லு. என்ன பண்ற? கால எடுத்து பிடிச்சிடும். நீ நகர்ந்த நான் கால எடுத்துருவேன். வேணாம், நான் பாம்ஸ் கோட கூப்பிடுறேன். வெயிட். சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கல நீடா. இப்ப தனியா விட்டு ஓட பாக்குறேன். எதுக்குடா ஒன்னா சாகணும்? ஒன்னா வாழலாம்டா. வேணடா, சொன்னக்கடா. வேணடா, நோ 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 நோ. நீ ஓகே இல்லடா? ஒருவேளை அவன் மேல இருக்கானா? வாங்கடா. நான் துரோகினே இருக்கட்டும், ஆனா நம்ம சிறகுகள் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சாதிக்கணும்னு ஓராயிரம் கனவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யாக்க போறியா? இவ்வளவு தகுதியான மினிஸ்ட்ரி மறுபடியும் அமையுமா? குழி தோண்டி புதைக்க போறியா? மேல போனா சொல்றா. அஸ்வின், ஃபுல் ஸ்டோரி ரெடி. ஃப்ரண்ட் பேஜே மாத்திட்டேன். எடிட்டருக்காக வெயிட்டிங் and it's going to blow it up. வேணு, நான் சொல்றேன் கேளு. Kill the story. இது பிரிண்ட் ஆகக்கூடாது. நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன் செய். ஏ, உன் ஃப்ரெண்ட் ஒன்னையே வேலைக்கு வாங்கிட்டானா? அத்தனை கொலை பண்ணவன சும்மா விட சொல்றியா? இல்ல, அவன் இல்ல.
வசந்தன் இஸ் டெட். கைப்படி சாம்பல் கூட மிச்சம் இல்ல. ஓ, அவன் செத்ததுக்காக உண்மையெல்லாம் மறைக்கணுமா? ஐ won't do it. ரேணு ப்ளீஸ் ப்ளீஸ் ரேணு புரிஞ்சுக்கோ. சிறுகைகள் டீமே தப்பு பண்ணல. வசந்தன் ஒருத்தன் தான் தப்பானவன். மத்தவங்களுக்கு யாருக்குமே இந்த சதி வேலையை பத்தி தெரியாது. இப்ப உண்மை தெரிஞ்சா ஆட்சி கலையும். நல்லது நம்பி நல்லதே நடக்கும்னு ஓட்டு போட்ட கோடிக்கணக்கான மக்கள் முட்டாளாவாங்க. இனிமே ஜென்மத்துக்கும் ஒரு யங்ஸ்டர் கூட ஓட்டு கேட்டு போக முடியாது. எல்லாரோட கனவு வீணா போயிடும். ப்ளீஸ் ரேணு, இந்த நியூஸ் வரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு. No, 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 I can't. ரேணு ரேணு இந்த நியூஸ் யாருக்கும் தெரியக்கூடாது ரேணு. ப்ளீஸ் ப்ளீஸ் ரேணு, இதுல தப்பு இல்ல ரேணு. Editor வேற வராரு. சாரி ரேணு. ரேணு ரேணு ட்ரஸ்ட் மீ ரேணு. No way. Tell me, what's the breaking news? Sir, சமாதானம் பேச போன வசந்தனை நக்சல்ஸ் கொன்னுட்டாங்க. My God. அஸ்வின், உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் தெரியும்? பெரிய சிஸ்டர் வசந்தன் தீவிரவாதிகள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக வசந்தன் தான் உயிரை தியாகம் பண்ணிட்டார். வசந்தன் பெருமாள் He has sacrificed his own life. பொதுமக்களுக்காக தன் உயிரையே தியாகம் செய்தார். நக்சல் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் முதல்வர் வசந்தன் பெருமாள் தன் உயிரையே நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அவரின் இந்த தீர செயல் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படி ஒரு துணிச்சல் என்னால முடியாதுங்க. இளைஞர்களோட கையில நாடு போகணுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல காரணம் தேவையில்லை. அந்த வீரனோட ஆத்ம சாந்தி அடையட்டும். சாரி கிருஷ், நடந்த உண்மையில உங்ககிட்ட மறைச்சிட்டோம். பிரஸ் எத்திக்ஸை மீறிட்டோம். நாங்க ரிசைன் பண்றோம். 25 வருஷமா நானும் உண்மையா நேர்மையா இருந்திருக்கேன். எல்லாரும் பேப்பரை படிச்சாங்க, தொடச்சு போட்டாங்க. ஆனா உங்க போய் சரித்திரத்தை மாத்தி சரியா எழுதிருக்கு. Go to your seats. சிறுவர்களோட அடுத்த முதல்வர் யாருங்கிற மேட்டரை கவர் பண்ணுங்க. ஓகே, ஒரே வருத்தம் தான், உன்னை நாடே கொண்டாடணும், நமக்குள்ள மறைச்சிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் கொடுத்த அசைன்மெண்ட் முடிக்காம அந்த ரூம்ல அந்த ஆள் கிட்ட என்ன அரை மணி நேரம் அரட்ட உன்னையெல்லாம் வேலையில இருந்தே தூக்கணும். ட்ரை யுவர் லக் ஆஸ். டேய், நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். தெரியும். யாஷ்மி நான்மிங்க சார் போன் பண்ணாரு. முண்டக்கண்ணி அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்களா, நீ கவரேஜுக்கு போகணுமா? ஓகே ஓகே. ஏய், சரோ சொல்லிருக்கால கேக்டஸ்க்கு நிறைய தண்ணி ஊத்த கூடாது. பாம் பிளாஸ்ட் ஆன டைம்ல நீ ஸ்பாட்ல இருந்திருக்கிற. ஒரு போட்டோ எடுத்திருக்கிறியா? நீங்க எல்லாம் ஏன் வேலைக்கு வரீங்களோ தெரியல. அடுத்த பிளாஸ்ட்ல கரெக்டா நின்னு ஃபிளாஷ் போட்டு எடுக்கிறேன் சார். உங்க கிட்ட வந்து போட்டோ எடிட்டரா மாட்டிக்கணும் பாரு, என்ன சொல்லும். எந்த கோயில்ல கூழ் ஊத்துறாங்க? முண்டக்கண்ணி அம்மன் கோயில்ல. படிகள்